நாங்கள் எங்களுக்கு நிதிநிலை புக்கு கொடுக்கல, நிதிநிலை புத்தகம் கொடுக்கல, கணினியில் தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதனால் முழுமையாக அதில் எடுக்க முடியல. என்னுடைய நிதிநிலை வரவு செலவு திட்டத்தில் பார்க்கும்போது பல குளறுபடி இருக்கின்றன. அதையெல்லாம் முழுமையாக என்னுடைய அறிக்கையில் ஊடகத்துக்கு பத்திரிகையும் கொடுக்கப்படும். இந்த பட்ஜெட்டை ஒரே வார்த்தையில் பார்க்கணுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தெளிவாக சொல்லிடுறேன். தேன் கூடும் கஞ்சனின் கருவலும் ஒன்றுதான், இரண்டும் அவற்றை நெருப்பிட உழைத்தவர்களுக்கு பயன் தருவதில்லை. இந்த வகையில்தான் இந்த விடியா ஆட்சியின் பட்ஜெட் உள்ளது. அதோட கனவு பட்ஜெட், காணல் நீர், இது மக்களுக்கு பணம் தராது. இதுதான் இன்றைய பட்ஜெட்டுடைய நிலை. ஒரு புறம் கடன் வருவா பற்றாக்குறை கட்டுக்குள்ள வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் கடன் தொகை அதிகரிச்சிருக்காரு. கடன் வாங்கிட்டே இருக்கிறாங்களே, வருஷம் கடன் வாங்கித்தான் இந்த அரசு வண்டி ஓட்டிட்டு இருக்குது. ஆட்சி வருவதற்கு முன்பு என்னெல்லாம் பேசினாங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுல கடன் வாங்கி வாங்கி தமிழகத்தை கடனாளாக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. இன்றைய நிலை என்ன? இந்த ஆட்சி பொறுப்பேற்றிலிருந்து கடன் வாங்கி தான் இந்த ஆட்சியே நடக்குது. இப்படியே கடன் வாங்கி இன்றைய நிலைக்கு நான் சொன்ன மாதிரி 8,33,366 கோடி கடன் வாங்கிட்டாங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி நிதியமைச்சர் பேசுகிறார். இதற்கு முன்பு மேதக ஆளுநர் உரையில் நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் பதில் உரை ஆற்றினார் முதலமைச்சர். அப்போ சொன்னார் நம்பர் ஒன் சொன்னார். இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் நம்பர் 1 தமிழ்நாடு. அதை சொல்ல மறந்துட்டார். தடைகள் அதிகமாக இருக்கு. மத்திய அரசு சில திட்டங்களுக்கு நிதி ஜிஎஸ்டி தொகை முழுமையாக கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் கூட. அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை விட இப்பொழுது அதிக வருமானம் வந்துகிட்டு இருக்குது. உங்களுக்கே தெரியும் ஜிஎஸ்டியில் எவ்வளோ வருமானம், அதில் பாதி வருதுல்ல, அதிகமான வருமானம் தான் இருக்குது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கலாலில் வந்த நிதியோடு அதிகமாக வந்துட்டு இருக்குது. அதோட பத்திரப்பதிவில் வந்த நிதியோட வருவாயோடு அதிகமாக வந்துட்டு இருக்குது. ரோட் டிரான்ஸ்போர்ட்டில் அதிகமாக வந்துட்டு இருக்குது. பெட்ரோல் டீசல் விற்பனையிலையும் அதிகமாக வருவாய் மாநிலத்துக்கு வந்துட்டு இருக்குது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது வந்த வருவாயை விட கூடுதலான வருவாய் தான் வந்துகிட்டு இருக்குது, குறைவாக இல்லை. ஆனால் எந்த திட்டமும் பெரிய திட்டம் அறிவிக்கல. மாண்பு அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது, இதே புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது பல்வேறு புதிய திட்டங்களை அறிவித்தோம். நிறைய திட்டங்களை கொண்டு வந்தோம். குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்தோம். விலையில்லா மிக்சி கிரைண்ட் மினிஸ்ட்ரி கொடுத்தோம். அதோட விலையில்லா சைக்கிள் கொடுத்தோம். மடிக்கணினி மாணவர்களுக்கு கொடுத்தோம். தாலிக்கு தங்கம் கொடுத்தோம். அம்மா இருசக்கர வாகனம் கொடுத்தோம். இன்றைக்கி அதிகமான மருத்துவக் கல்லூரிகளை கொண்டாந்து அதுக்குண்டான கட்டமைப்பு ஏற்படுத்தணும். அதிக மாவட்டங்களை பிரித்து அதுக்குண்டான கட்டமைப்பு ஏற்படுத்தணும். நிறைய ஆரம்ப சுகாதாரங்களை துவக்கணும். அதுக்குண்டான கட்டடத்தை கொடுத்தோம். மேம்பட்ட ஆரம்ப சுகாதாரத்தை கொடுத்தோம். அதுக்கு கட்டடத்தை கொடுத்தோம். தாலுக்காவுக்கு புதுசாக கட்டினாங்க. பள்ளிகள் புதுசாக கட்டினாங்க. கல்லூரிகள் புதுசாக கட்டினாங்க. இப்படி நிறைய திட்டங்களை கொண்டு வந்தோம். நிறைய சாலைகளை அமைத்து கொடுத்தோம். நிறைய பாலங்களை அமைத்து கொடுத்தோம். இப்போ என்ன புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க? இந்த பட்ஜெட்டில் ஒன்றுமே இல்லையே. பெரிய திட்டங்கள் எதுவுமே இல்லையே. வருவாய் உயர்ந்திருக்குது, ஆனால் திட்டங்கள் எதுவுமே இல்லை. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.